ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் எக்ஸாம்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 12th பயாலஜி எக்ஸாம்க்குரிய காமன் ஹாஃப்லி எக்ஸாம்க்குரிய மாடல் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஹாஃப்லி எக்ஸாம் முடிஞ்சவொடனே பப்ளிக் எக்ஸாம் டார்கெட் பண்ணி வீடியோஸ் தான் அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் ஃபுல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னா பப்ளிக் எக்ஸாமில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணவும் நல்லா கட் ஆஃப் மார்க் எடுக்கிறதுக்காண்டியும். ஸோ இந்த மாதிரிக்கு வீடியோஸ் தான் உங்களுக்கு டக்குன்னு வரதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அல்லது உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் இந்த மாதிரிக்கே வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்றாப்புல நாங்கள் வீடியோ போடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட் 1. ஃபஸ்ட்டு வந்து பயோ பாட்னி ஃபஸ்ட்டு பார்ப்போம். பார்ட் 1 8 1 மார்க் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கேமீட்கள் எப்பொழுதும் கலப்புயிரிகளாக இருப்பதில்லை எனும் கூற்று டேஷ். சரியான கூற்று இது. அடுத்த நீரில் கலந்துள்ள ஆக்சிஜனை குறைத்து நீர்வாழ் உயிரினங்களை அழிக்கும் பங்கத்தின் அச்சுறுத்தல் என்ன? ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது பசுமை இல்ல வாயுக்களோட புவி வெப்பமய காரணமான வாயுக்கள் 14% 6%. வேர்க்கடலையின் பிறப்பிடம் எது? பொன்னிற அரிசி அதன் பெற்றோரை விட எத்தனை வகை பீட்டா கரோடின் உருவாக்கும் மரபணு கொண்டது? 10 விழுக்காடு விதியை முன்மொழிந்தவர் யார்? அடுத்து கீழ்கண்ட எந்த தாவரத்தில் இதயத்தை பாதிக்கும் கிளைகோசைடுகளை உற்பத்தி செய்கிறது? ஸோ மொத்தம் 8 1 மார்க் கொஸ்டின். அடுத்து பிரிவு 2 4 2 மார்க் கொஸ்டின். ஸோ எவையும் 4க்கு விடையளிக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சூலகத்தண்டின் வகைகள் யாவை? சூலகத்தண்டோட டைப்ஸ். கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமித்தல். ஸோ கார்பன் வந்து எப்படி சேவ் பண்ணுறோம் அந்த இது. அதுக்கடுத்து வந்து பல் மரபணு பரிணாமம் என்றால் என்ன? 2 பாயிண்ட் அதனால இப்போ 2 மார்க் கொஸ்டினுக்கு. செயல்முறை பொறியியல் என்றால் என்ன? உரை குளிர் பாதுகாப்பு. ஸோ அந்த பாதுகாப்புனா அந்த டிகிரி செல்சியஸோட சொல்லி அதை பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான் 2 மார்க் கொஸ்டின். மனித ஆரோக்கியத்திற்கு காரணமான உடல் நீர்மங்களின் பெயர்கள் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 4 2 மார்க் கொஸ்டின். அடுத்து பிரிவு 3 பார்த்தோம்னா 3 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், பிடி பருத்தியோட நன்மை தீமை. அந்த பாக்டீரியா தெரிஞ்சு அந்த பிடி பருத்தியோட நன்மைகள் என்ன, அதனால தீமைகள் என்ன? 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கொடுத்துருங்க. அப்புறம் தாவர சுட்டிக்காட்டிகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. அடுத்த பொய் கலப்பின வீரியம் விவரி. கீழ்கண்ட தாவரங்கள் பயன்படும் பகுதி மற்றும் மருத்துவ பயன்களை பற்றி சொல்லியாங்க. 1 துளசி, நெல்லி, வில்வம். அதுக்கடுத்து மகரந்த பையன் படம் வரைந்து பாகங்கள் குறிக்கணும். ஸோ அந்த படத்தை வரைஞ்சு பாகத்தை குறிச்சிடணும். அடுத்து பிரிவு 4 பார்த்தோன்னா 2 5 மார்க் கொஸ்டின் அல்லது எய்தரால தான் இருக்கும். கருவுன் திசை என்றால் என்ன, அதன் வகைகள் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பிளாய்டின் முக்கியத்துவத்தை எழுதி வச்சிருக்காங்க. அது சூழல் மண்டலத்தோட வகைகளை எடுத்துக்காட்டணும் படிக்கிறது. சிறுதானியங்கள் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் யாவை, ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டு. சிறுதானியங்கள் கேட்டு நல்லா பார்த்துக்கோங்க, சிறுதானியங்கள். அதுக்கப்புறம் வேற என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா காற்று வழி மகரந்த சேர்க்கையோட பண்புகள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு 2 தாவரத்தோட செயலாக்க அந்த மருந்து தாவரங்கள் இருக்குல்ல, அதோட மருத்துவ முக்கியத்துவம். அப்புறம் வந்து வறண்ட நில தாவரத்தோட உள்ளமைப்பு. இதெல்லாம் வந்து 5 மார்க் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. வேற 2 மார்க்ல பார்த்தோம்னா இந்த மரபணு மாற்றத்தோட பயன்கள், அதனோட அந்த மரபணு மாற்றத்தை பயன்படும் வேதிப்பொருட்கள் எதுன்னு 2 பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கூட்டு பரிணாமம் என்றால் என்ன, அந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. 3 மார்க்குன்னு பார்த்தோம்னா உயிரி கண்காணிப்பு என்றால் என்ன. அப்புறம் வந்து வேறுபடுத்துகிற கொஸ்டின் பார்த்தோம்னா ஒட்டுதல், பதியமிடல், இதோட வேறுபடுத்துக பார்த்துக்கோங்க. வேற என்ன, அந்த மடியத்தோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அந்த இம்பார்ட்டன்ஸ் அதாவது முக்கியத்துவம், மடியத்தின் முக்கியத்துவம் என்னென்ன, ஒரு 3 பாயிண்ட். அவ்வளோதான். இதுதான் பயோ பாட்னி. அடுத்து பயோ ஜுவாலஜி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரிவு 1 8 1 மார்க் கொஸ்டின். எக்ஸ்ஓ வகை பால்நிலையம், எக்ஸ்ஒய் பால்நிலையம் இதற்கு உதாரணமாக கூறலாம். டிஎன்ஏ ஆர்என்ஏ ஒற்றுமை காணப்படுகிறது. என்ன ஒற்றுமை? பெற்ற பண்புகள் கடத்தப்படுதல் கோட்பாட்டினை தவறென்று நிரூபித்தவர் யாரு? அடுத்து ஒரு பொறுத்துக, அதாவது பொறுத்து குறியீடுங்க, சரியான பொறுத்து. அதுக்கடுத்து பியூரிக் அமிலம் தயாரிக்க பயன்படுது. இது நோய் கண்டறிதல் முறை அல்ல, மூலக்கூறு அளவில் நோய் கண்டறிதல் முறை அல்ல. சில இயற்பியல் செயல்பாடுகள் மூலம் தன்னிலை பேணும் விதங்கள். அப்புறம் கூற்று காரணம் வச்சிருக்காங்க. அடுத்து பிரிவு 2 4 2 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க, மாறுபட்ட செல் சேர்க்கை என்ன எடுத்துக்காட்டு. ஹார்ட் வீன்பெர்க்கோட விதியை கேட்டிருக்காங்க. பயோடீசல் எதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது? தயாரிப்பு எதன் மூலம் தயாரிக்கப்படுகிறது? அவ்வளவுதான். குடிப்பெயர்ச்சி மற்றும் குடியேற்றத்தை கூட வேறுபடுத்துக. இந்தியாவில் காணப்படும் மிகை உள்ளூர் உயிரின பகுதிகள் யாவை? மிகை உணவூட்டம் பற்றி குறிப்பு வரைக. இது போக வேற என்ன கொஸ்டின்னா, மரபணு குறியீடுக்கும் பொருளற்ற குறியீடுகள் என அழைக்கப்படுகிறது ஏன், அந்த கொஸ்டின். அப்புறம் வந்து குவி பரிணாமம், வெறி பரிணாமம். அப்புறம் வந்து வைரஸ், பாக்டீரியா அந்த மூலம் பரவும் நோய்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த விரிவாக்கம் சிஎஃப்சினா அந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் அந்த மாதிரி விரிவாக்கம் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் தான் அதெல்லாம் எழுதிடணும். ஏன்னா விரிவாக்கம் அப்ரிவேஷன் தான் இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம், இங்கிலீஷ் எழுதிங்க. அடுத்த பிரிவு 3 பார்த்தோம்னா 3 மார்க் கொஸ்டின். அண்டக கட்டிகள் குறிப்பு எழுதுக. கரு உரைநிலை குளிரூட்டும் முறையின் முக்கியத்துவம் யாது? மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்கள் எதுவும் 3. அந்த மனித மரபணு திட்டம்
இயர் முடிஞ்சா இல்லாட்டி அதோட 3 சிறப்பியல்கள் மட்டும் அது என்ன அதை பற்றி. அப்புறம் முதல்நிலை 2ஆம் நிலை தடைக்காப்பு தொடங்களுக்கு வேறுபாடு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா தண்டு செல் வங்கி என்றால் என்ன, அதன் வகைகள் கேட்டிருக்காங்க. இது போக என்னன்னா இந்த இழப்பு மீட்டல் என்றால் என்ன, அதோட எடுத்துக்காட்டு இந்த ஹைட்ரா, இந்த நட்சத்திர மீன் அந்த இது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வேறுபடுத்துன்னு பார்த்தோம்னா சூழல் உள் மற்றும் சூழல் வெளி பாதுகாப்போட வேறுபடுத்துக. தண்டு செல் வங்கி மாணிக்க இன்னொன்று இந்த ஒற்றை செல் புரதம் சிங்கிள் செல் புரோட்டீன் அதை பார்த்துக்கோங்க, அதோட பயன்கள் பார்த்துக்கோங்க. வேற பார்த்தோம்னா இந்த குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தை வரைஞ்சு அதனோட பாகங்களை குறிக்கிறது. அப்புறம் போக வந்து பயன்கள் மற்றும் சொல்றது. ஸோ இதெல்லாம் 3 மார்க் கொஸ்டின். அடுத்து பிரிவு 4 5 மார்க் கொஸ்டின் 2 எய்தரால் தான். விந்து செல் உருவாக்கம் பற்றி குறிப்பு எழுதி படம் வரைக. இதே மாணிக்க மனித விந்து செல் அமைப்போட படம் வரைஞ்சு எழுதுற மாணிக்க கொஸ்டின் பார்த்துக்கோங்க. டிஎன்ஏவோட கைரேகை அச்சிடுறதோட பயன்பாடுகள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பயன்பாடு என்னென்ன யூஸஸ் எங்கெங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அதை வந்து அப்படியே சைட் ஹெட்டிங் போட்டு ஒரு 2 பாயிண்ட் ஒவ்வொரு ஹெட்டிங்கும் அவ்வளோதான். அடுத்து குறிப்பு வரைக அமீபியாசிஸ் ஆப்பிரிக்கா தூக்க வியாதி பற்றி சொல்லணும். அடுத்து உயிரில பல்வகை தன்மை இழப்பிற்கான பல்வேறு காரணங்கள். ஸோ இதே மாதிரி உயிரிய பல்வகை தன்மையோட இழப்பிற்கான மனித செயல்பாடுகளோட என்னது தாக்கம் என்னது, அதாவது நேரடி செயல்பாடுனால என்ன இருக்குது, மறைமுக செயல்பாடு என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து புரத உற்பத்தியில ஆர்என்ஏ, அதாவது அந்த ஆர்என்ஏயோட பங்கு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து படம் பார்த்தோம்னா இந்த இம்யூனோகுளோபினோட அமைப்பு மற்றும் படம், மனித விந்து செல்லோட அமைப்பு மற்றும் படம், இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஹாஃப்லி எக்ஸாம் முடிஞ்சோடனே பப்ளிக் எக்ஸாம் டார்கெட் பண்ணி நம்ம வீடியோ போடுறோம். ஸோ அந்த வீடியோ தான் உங்களுக்கு வர்றதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் அல்லது எந்த மாதிரி கொஸ்டின் வேணுமோ அதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.